டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வெல்கம் டு சமையல் வித் ஷர்மி எபிசோட் 2. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காவை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணுறேன். நான் புளி கம்மியாக ஊற்றுறதால தக்காளி அதிகமாக ஆட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சது ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கும் பொழுதே லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணி 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டு இறக்குனா யம்மியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.